மக்களே, நேற்று நைட் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 மணி இருக்கும். திடீர்னு குட்டி தங்கம் வீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏன்டா கத்துறான்னு நினைச்சு பார்த்தா ஒரு கொசு அவளை கடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ கொசு கூட நம்ம சண்டை பிடிக்க முடியாது, கொசு வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல இருந்து இந்த கொசு வலையை வந்து வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து இந்த கொசு வலையை ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கொசு எப்படி உள்ள வருதுன்னு பாத்திரலாம். மக்களே, இந்த பாக்ஸை கட் பண்ணி என்ன இருக்குன்னு பாத்திரலாம். அதாவது இதுல என்ன இருக்குன்னா, கொசு நெட்டு, அப்புறம் வெல்க்ரோ டேப், அப்புறம் ஆணி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கு மக்களே. எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மேனுவல்லே போட்டுருவாங்க. இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கே வந்து ஐடியா கிடைச்சிடும். சரி, நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபைனலா அந்த மஸ்கிட்டோ நெட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸுடைய டிசைன். ஆஸ்ட்ரோனெட் இருக்காரு, நிறைய கிரகங்கள்லாம் இருக்கு. ஸோ இது பார்க்கும்போதே குட்டி தங்கத்துடைய ரூம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதனால தான் எதுக்கு இதை வாங்கணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இந்த மழை காலத்தில், அதாவது காயத்ரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பயங்கரமாக கொசு வந்துடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இந்த ப்ராடக்ட் வாங்கி நாங்கள் மெயின் டோரில் ஒன்று ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 90% கொசு வீட்டுக்குள்ள வரவே இல்லை. இப்போ எப்படி வருது அப்படின்னா, டே டைமில் கிச்சனுடைய விண்டோலாம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் ஓட்ட வழியெல்லாம் வந்து கொசு உள்ள வந்துருது. இதுக்கு மேலே உள்ள எப்படி இந்த ரூமுக்குள்ள வருதுன்னு பார்த்துடுற மக்களே. ஏதாவது பொருள் இட்டு வரணும், அந்த பொருள் கையிலே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். நல்லா இருக்குல்ல மக்களே? மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.